இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தசா புத்தி நடக்குது. அந்த தசாக்கேத்த மாதிரியான பலன்கள அது குடுக்கும் இல்லையா? இப்போ ஒரு குரு தசை அப்டின்னா, அதுக்கு உண்டான பலன்கள் தரும். அதேபோல இப்ப ஏஎல்பி லக்னம்ன்றது ஒண்ணு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, 10 வருட காலத்திற்கு ஒரு பர்ட்டிகுலர் பலன் பொதுவாக இருக்கும். இப்போ தசா புத்திக்கும் இந்த ஏஎல்பி லக்னம் மாற்றம் அடையும்போதும், இந்த பலன்கள் வேறுபடுமா? கண்டிப்பாக வேறுபடுமா. ஏன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த தசாபுக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு 16 வருஷம் வந்து அதே திசையில போகுது. அதுல புக்தி இருக்கு. அதுல அந்தரம் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதனுடைய பலனை விட நம்ம அட்சய லக்ன பத்ததியில வந்து பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்துல சனி தசை போகுது அப்படின்னா 19 வருஷம் போகும். ம். ஓகேங்களா? ஏஆர்பி அங்க போச்சுன்னு வச்சுக்கோங்க. அட்சய அட்சய ராசின்னு சொல்லுவோம். அது பேர் வந்து அட்சய ராசின்னு சொல்லுவோம். சந்திரனுடைய வளர்ச்சி, ப்ராக்ரஷன்னு சொல்லுவோம். அதே மாரி சந்திரன் வந்து இப்போ அவருக்கு சுக்கிர தசை போகுது. பரணி நட்சத்திரத்தில போகுதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு. அவர் வந்து மீன ராசியில பிறந்திருப்பாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து சுக்கிர தசை போகுதுன்னா, எங்க போகும் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்தில போகும். அப்ப சுக்கிரனை வைத்து நம்ம பலன் பார்க்கணும். பரணி நட்சத்திரத்தை வைத்து நாம பலன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது 20 வருஷத்துக்கு போகும். 20 வருஷம் ஒருத்தனுடைய தன்மை அப்படியே இருக்குமா? என்ன இருக்காது. ஓகே. ஓகேங்களா? அதனுடைய தசா, புக்தி, அந்தரம் இப்படி மாறக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம். ஆனா, இங்க அட்சய லக்ன பத்ததியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியினுடைய நட்சத்திர புள்ளிகள் வந்து 1 வருஷம், 1 மாசம், 10 நாள் ஒரு லக்ன புள்ளியில அது நகரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுலயும் துல்லியமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, 45 நாளுக்கு ஒரு பலன் சொல்லுவோம். 1 வருஷம், 1 மாசம், 10 நாள்ன்றது 405 நாள்னு சொல்லுவோம். அதுல 45 நாள் வரைக்கும் நம்ம பலன் எடுப்போம். அப்போ கரெக்ட்டா பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போயிட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து கும்ப லக்னத்துல பிறக்கிறார். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். ஜென்ம லக்னம், கும்ப லக்னம். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல அவருக்கு போகும்போது காதல் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப காதல் திருமணம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஆணித்தரமா நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ எது நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக